ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு தேர்தல் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் டாக்டர் சாகுல் ஹமீது குற்றம் சாட்டியுள்ளார். ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், உச்சிப்புலி உள்ளிட்ட பகுதிகளில் சாகுல் ஹமீது தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுகவை சேர்ந்தவர்கள் வீடு வீடாக சென்று யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்பது தங்களுக்கு தெரியும் என மிரட்டுவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் பணம் வழங்கி திமுக வேட்பாளருக்கு வாக்களிக்க அழுத்தம் தரப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். இது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என கண்டனம் தெரிவித்த அவர், தேர்தல் ஆணையமும் மாவட்ட அதிகாரிகளும் உடனடியாக தலையிட்டு விசாரணை நடத்தி வாக்காளர்கள் சுதந்திரமாக வாக்களிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். வாக்காளர் பெருமக்களுக்கு காசு கொடுத்துட்டு அந்த காசுக்கு அவங்களோட ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க எங்களுக்கு ஓட்டு போடாட்டா அவங்க ஃபோன் நம்பரை வச்சு நான் ட்ரேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே ஆள் வச்சிருக்காங்களா, அந்த பூத் மிஷின்ல அவங்க உள்ள போய் யார் யாருக்கு ஓட்டு போட்டார் என்று கண்டுபிடிக்கும் அளவுக்கு அவங்க கையில் ஆள்களை வைத்திருக்கிறார்களா என்பது எங்களுக்கு சந்தேகமா இருக்கிறது. எங்க தளபதி சொல்லியிருக்காரு, யாருக்கும் காசு கொடுத்தீங்கன்னா நீ ஊழல் செய்வே அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் ஊழலற்ற ஆட்சியும் மக்களுடைய செல்வாக்கையும் நம்பி வந்திருக்கிறோம். பட் ஆனால் ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் மக்கள்கிட்ட காசை கொடுத்துட்டு அடுத்த நாள் போய் மிரட்டுறாங்க. எங்களுக்கு எங்க கட்சிக்காரங்களே எங்கிட்ட சொல்றாங்க, பொதுமக்கள் சொல்றாங்க, எங்களை மிரட்டுறாங்க, நீங்க வேற யாருக்கு ஓட்டு போட்டுட்டா எங்களோட ஓட்டு யாருக்கு போட்டு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்டா அவங்க எலெக்ஷன் கமிஷன் உள்ள போய் பார்த்துருவாங்களா? இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.